அன்புடைய வணக்கம். மரியாதைக்குரிய அன்புக்குரிய all the dignitaries on the dais. கேட்குறதா? Introduce பண்ண மாதிரி I have been a IAS officer of the Gujarat cadre. பிறந்து வளர்ந்தது எல்லாம் வடநாட்டில். இந்தியாவுக்கு வெளியிலையும் I've been schooled and educated. தமிழ் அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு I am trying. So please bear with me. இதான் தப்பு grammar, linguistics, edanu mistakes இருந்தா you have to encourage me. If that's okay, I'll try. Is it okay? So with a lot of gratitude and humility, I want to thank Kalaimagal for inviting me here. நன்றியுடன் பணிவுடன் நான் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். எந்த வேலை எடுத்தாலும் நார்மலி நம்ம இங்கிலீஷில் ஒரு சொல்லுவோம் ends and means. அது பண்ணுற விதம், தட் இஸ் நம்ம சொல்லலாம் வழிமுறைன்னு சொல்லலாம். அண்ட் தி அவுட்கம், நிறைவும் இல்லை பூர்ணம் சொல்லலாம். அது எப்படி, how do you end? பட் இதோட there is a third aspect, that is the seed, விதை. வாட் வாஸ் தி இன்டென்ஷன்? இதை எந்த வேலை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னால் அதுக்கு பின்னால் என்ன, வாட் வர் த தாட்ஸ், வாட் வாஸ் த நீட், அதுக்கு என்ன ஒரு ஆஸ்பிரேஷன், அதால் எது, ஹவு டிட் இட் ஸ்டார்ட்னு. ஸோ இப்போ நம்ம இந்த பயணம், கலைமகளோட பயணம் பார்த்தா இன்னும் ஒரு 93 years, 93 வயசு, கோயிங் ஸ்ட்ராங் அண்ட் அபவுட் டு ரீச் 100. இன்னும் ஒரு 7 வருஷத்தில் 100 வயசு இதுக்கு இந்த பியூட்டிஃபுல் ஒரு மேகசீனுக்கு கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் we hope that இது இன்னொரு 1000 years and more ஒரு சாஸ்வதமாக இந்த மேகசீன் இருக்குங்கிற ஒரு எண்ணம். பட் இது ஒரு ஒரிஜினல் சீட், விதை நம்ம பார்த்தோன்னா 1931 it started, but there was a conversation 1931 மயிலாப்பூரில் ஒரு கூட்டம். அண்ட் அங்கே தான் there was a conversation about there was a need, a felt need னு சொல்லுவாங்க, that தமிழ் இலக்கியத்துக்கும் அதே மாதிரி வேல்யூஸ், தரமான ஒரு நம்ம வாழ்க்கையை அதுக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு இந்த கருத்துகள், ஐடியாஸ், தாட்ஸ், அதை ஹவு டு ஸ்ப்ரெட் இட், டிசெமினேட் இட் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நீட் இருந்தது. there was a vacuum, a need. and அப்போ there was a lawyer by the name of Sri Narayana Swami Iyer, if I'm right. he offered, he said என்கிட்ட அச்சு இருக்குது, பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. அண்ட் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மீட்டிங்கில் சித்திரக்குளத்தில் நடந்தது அப்படின்னு அதோட ஒரு வரலாற்று நான் கேள்விப்பட்டேன். அங்கே தமிழ் தாத்தா என்கிற அவரோட பேரே உத்தம தானபுரம், தானம் மட்டும் இல்லை, உத்தம தானபுரம் வெங்கட சுவாமிநாத ஐயர், ஊவே சுவாமிநாத ஐயர்னு நம்ம சொல்கிறோம். he was there. உடனே he took the lead, he came forward. அவர் சொன்னார், நான் ஐ வில் பி ஹாப்பி ஆசிரியராக. he was the first one. அண்ட் இந்த விதையில் பார்த்தோன்னாக்க அதுக்கு முன்னாடி கூட there are very interesting anecdotes. so I'm sure many of you நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு ரொம்ப this was ஒரு curiosity, like a small curious child. நான் இதெல்லாம் படிக்கிறச்சே when I was being educated, I found it very interesting. ஸோ இங்கே உங்களோட அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட 2-3 things. One is, of course, அவர் when he was a small child, he grew up in a certain house in an agraharam, and probably avaroda parents la appo there was a lot more distinction between the classical art forms and the folk forms. But anga the கூத்துலாம் நடக்கும், அது பார்க்கறதுக்கும். So he was somebody who integrated everything, எல்லாத்தையும் integrate பண்ணி he would go there. அங்கே போய் இந்த கூத்துலாம் நடக்கும், அது பார்க்க போகிறச்சே ஒரு வாட்டி I am told that there was சின்ன பையன்தான், கொஞ்சம் திருட்டுத்தனமாக அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லாமல் he would slip away. and அங்கே போய் he heard this கூத்து. அதில் நைட் பூரா ராகத்தில் பீமராசா பீமராசா பீமராசான்னு பாடியிருக்கார். கேட்டிருக்கீங்களா? தூக்கம் வந்துடுத்து அவருக்கு. அப்புறம் வந்துட்டார். நெக்ஸ்ட் டே திரும்பி அந்த ஆவல், ஏன்னா he really liked to mingle with everybody, எல்லாரோடையும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு. அன்றைக்கி போனால் செகண்ட் டே மரத்தை பூ மரத்தை பூ மரத்தை பூன்னு பாடியிருக்காங்க. சரியா அவருக்கு புரியல, வாட் இஸ் பீமராசா மரத்தை பூ. மூணாவது நாள் போனாக்க டிங்கினானே டிங்கினானே டிங்கினானேன்னு பாடினாரா.
வாட் வாஸ் திஸ், இது என்னன்னு அவருக்கு ஒரே குழப்பமா. அப்புறமா போய் அவர் புரிஞ்சுதான் பீமராசா மரத்தை புடுங்கினானே, அதை வந்து இந்த மாதிரி நம்ம சுக்குமிளகி தீன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இட் வாஸ் புரோக்கன், ஒரு தப்பாக அதை உடைச்சு. அப்போவே ஒரு 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 வெரி நைஸ் கம்பேஷன், ஒரு கருணை, தட் இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கும் நம்ம தமிழில் இருக்கிற நம்ம பண்பாட்டு இந்த பொக்கிஷத்தை எல்லாருக்கும் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணணும், கரெக்ட் தமிழ், கரெக்ட் ஐடியாஸ், தாட்ஸ் அப்படின்னு. அண்ட் அதனால அந்த நாளில் இருந்த மாட்டு வண்டியில் ஐ எம் டோல்ட் அவர் வந்து ஒரு கிராமமாக ஒரு ஊருக்கு போய் லட்சக்கணக்கில் அந்த நாளில் அந்த பாம் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதை நம்ம நூல்கள்னு இப்போ சொல்கிறோம், பட் அது எல்லாத்தையும் அவர் சுவடிகள் இருக்கும், ஏட்டுக்கள் இருக்கும், நூல்கள், அது எல்லாத்தையும் ஒன்றா நிறையா கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி, அப்புறம் அந்த எம்டன் கப்பல் வந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியும் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஒரு சம்பவம், ஒரு பாசிபிலிட்டி இருந்தது தட் சென்னை மே பி பாம்ப்ட். ஸோ அப்போ வந்து பாக்கி பீப்புள் சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம், நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல், ஒரு அசெட்ஸ், ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதெல்லாம் இஸ் இட் கெப்ட் சேஃப்லி, தட் வில் பி த ஃபர்ஸ்ட் தாட். பட் திஸ் ஜென்டில்மேன் இவர் என்ன பண்ணுறாருனாக்க, அந்த எல்லா lakhs of manuscripts எல்லாத்தையும் மாட்டு வண்டியில் எடுத்துன்னு போய் he goes all the way to a place called திருக்கழுக்குன்றம், which is also known as பக்ஷி தீர்த்தம். இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து பில்கிரிமேஜில் போகிறவங்கலாம் காசி போகிறாங்க, ராமேஸ்வரம் போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பக்ஷி தீர்த்தங்கிற இடத்துக்கும் போகிறது இட் இஸ் சப்போஸ் டு பி இம்பார்ட்டண்ட். அங்கே போகலைன்னா த ஹோல் பர்பஸ் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டுங்கிற ஒரு பிலீஃப். ஸோ அங்கே போய் he gets all of this safely kept. அது பத்திரமா பக்தவத்சல சுவாமியோட கோவில் அங்கே அதை வச்சு அந்த ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஐ ஹர்ட் அபவுட் இட். அவர் ஏதோ படிக்கிறச்சேவன் he was, because all these manuscripts, அதுக்கு முன்னாடி மகாகவி பாரதி எல்லாரும் பார்த்தோன்னா அவங்க மணிமேகலை இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் they were not yet able to pull it out. இவரோட ஹார்ட் ஒர்க், ரிசர்ச், ஆராய்ச்சி அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு மிஷனரி ஆக்டிவிசம், அவர் போய் தான் இது எல்லாத்தையும் he was able to collect it and put it together. அப்போ வந்து ஒரு வேர்ட் கும்மாயம், இதை பற்றி கேட்டிருக்கீங்களா? அவர் வந்து கும்மாயம்னு எங்கேயோ படிச்சிருக்கிறார், ஏதோ ஒரு இந்த ஒன் ஆஃப் தீஸ் ஓல்ட் தமிழ் லிட்ரரி டெக்ஸ்ட்ஸில். அது அவர் கும்மாயம் became a big குழப்பல் in his head. He kept wondering, இந்த கும்மாயம்னா என்ன, கும்மாயம் ராவும் பகலும் அவருக்கு தூக்கம் வராது இந்த வார்த்தை அவரை, it really troubled him. அப்புறம் during one big function of this kind, அது அங்கே வந்து நடுவில் இந்த சாப்பாடு இருக்கிற டயத்தில் அவர் வந்து கொஞ்சம் he had certain discipline, அதனால் தனியாக உட்காந்து சாப்பிடுவாராம். அங்கே சாப்பிட்றச்சு பக்கத்தில் ஒரு there was a சத்திரம். அந்த சத்திரத்தில் கும்மாயம் சத்தம் கட்டுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே he runs there and asks them what is இந்த கும்மாயங்கிறது என்னப்பான்னு கேட்டால் ஒரு பலகா காமிக்கிறாங்களா. அந்த பலகா மேலே ஒரு இட்ஸ் அ செட்டிநாடு பலகாரம், இட்ஸ் அ ஃபுட் ஐட்டம், ஒரு ஸ்வீட் டிஷ். அதை உடனே வாங்கி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி டிசிப்ளின், ஆச்சாரம் எட்ஸெட்ரா he decides to have it. But that is ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழில் நமக்கு சேர்த்து கொடுத்து அவர் என்ன ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். that is the seed. ஸோ அந்த மீன்ஸ் எண்ட்ஸ் நம்ம வழி இம்பார்ட்டண்ட் தான், அதோட ஃபைனல் பூர்ணத்தை நம்ம அடைவது அட்டைனிங் தி எண்ட் அவுட்கம் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இதோட சீட், இந்த விதையில் யார் இருந்திருக்காங்க, எப்பேற்பட்ட எண்ணம் இருந்திருக்கு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் பை இந்த அஸ்திவாரம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற போது டெஃபினெட்லி 93 years இஸ் நாட் அ சர்ப்ரைஸ். 100 yearsம் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஐம் ஷுர் இட் வில் கோ ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அக்ராஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம். இன்றைக்கே பார்த்தோன்னா வெளிநாட்டில் கூட அமெரிக்கா, ஆல் த மெனி கண்ட்ரீஸ் நிறைய பேர் இதோட ஒரு கமிட்டட் பீப்புள், செட் ஆஃப் ஆடியன்சஸ், தே வெயிட் ஃபார் திஸ் த புக். ஏன்னா அந்த புக் சம்டைம்ஸ் பிரிண்டட், இப்போ நம்ம எல்லோரும் டிஜிட்டல் வேர்ல்டில் தான் இருக்கோம், வி ஆல் டூ தட். பட் ஸ்டில் ஒரு புஸ்தகத்தை வச்சு அந்த புஸ்தகத்தோட பேப்பர்ஸை நம்ம ரஃபில் பண்ணி அதோட ஸ்மெல், ஃபீல், டச், த மல்டி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து இட் கேனாட் பி சப்ஸ்டிடியூட்டட் பை டிஜிட்டல் அலோன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் திங். அதே மாதிரி நம்ம இந்த ஐடென்டிட்டி, ஸோ இந்த சீட் விதையில் வந்து கலைமகளோட ஐடென்டிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இப்போ வந்து காம்படிஷன் கமிஷன், காம்படிஷன், மார்க்கெட் ஃபோர்ஸஸ், எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வி டாக் அபவுட் இட்.
பட் ஸ்லோலி நம்ம எல்லாரும் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் தட் காம்படிஷன் வந்து இட்ஸ் பிகமிங் பாசே. காம்படிஷன் இருக்கலாம், போட்டி ஓரளவுக்கு ஹெல்தி ஆரோக்கியமான போட்டி தேவை தான். ஏன்னா அதில் வந்து ஒருத்தர் நம்ம வி கேன் இம்ப்ரூவ் ஈச் அதர் அண்ட் அஸ். பட் ஐ திங்க் கொலாபரேஷன் இஸ் த நேம் ஆஃப் த கேம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா த சைஸ் ஆஃப் த பை சொல்கிறோம்ல, இட் இஸ் மச் பிகர். தெர் இஸ் சம்திங் அண்ட் ஸ்பெஷலி இப்போ த பிளேஸ் வேர் நம்ம பாரத தேசம் எங்கே போயிட்டு இருக்கோம், we have a lot, நம்ம நிறைய, all of us have to collectively work, and I think that spirit of togetherness is important. அதுவும் இதில் ஒரு எனக்கு ஒன்று என்ன தெரியப்பட்டதுனாக்க, when கல்கிங்கிற மேகசீனோ, and correct me if I'm wrong விளம்பூர் சார், இது அதில் வந்து நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்திஜி தான், இட் வாஸ் ஆல்சோ அதுவும் ஒரு மேகசீன் பார்த்தாக்க காம்படிஷன் போட்டின்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு மனப்பான்மை இல்லாமல் ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட்டில் அவர் தான் இவருக்கு தமிழ் தாத்தாங்கிற பேர் கொடுத்துருக்கார். நம்ம முதல் ஆசிரியர் உவே சுவாமிநாத ஐயருக்கு தமிழ் தாத்தாங்கிற பேரே அவர் தான் கொடுத்துருக்கார். ஸோ அது ஒரு ஹார்மனியில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இட் வாஸ் நாட் ஸ்டார்டட் அவுட் ஆஃப் எனி ஃப்ரிக்ஷன், ஆங்கர், ஜெலசி, ஹேட்ரட். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு இட்ஸ் அ கிரேட் பிகினிங். வீண் போட்டி, பொறாமை அது இல்லாமல் ஒரு கரெக்டாக ஒரு ரோல் மாடல் பிஹேவியர், நம் முன்மாதிரி பிஹேவியர்னு சொல்லுவோம். தட் ஹாஸ் பீன் த ஸ்பிரிட் ஆஃப் இட். த செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதை பற்றி நம்ம பார்த்தோன்னா, பேர் கலைமகள்ங்கிற பேர். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லோரும் நமக்கு தெரியும், கலைமகள், மலைமகள், அலைமகள், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 காடஸஸ்க்கு உண்டு. ஆனால் இதில் பார்த்தா வாட் இந்தியா பிரிங்ஸ், இந்தியா வந்து ஸ்ரீ அரவிந்தரும் சொல்லியிருக்கார், வாட் இஸ் த சோல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஒரு சிக்னேச்சர், வாட் இஸ் தி ஐடென்டிட்டி, அடையாளம், பாரதத்தோட அடையாளம் என்னன்னாக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி, தி ஆர்ட்ஸ், மெட்டீரியல் ப்ரோக்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அரவிந்தர் சொல்லலை அதை வந்து நீங்கள் விட்டுட்டு பண்ணுங்கன்னு சொல்லலை, அதையும் நம்ம ஹார்மோனியஸ்லி எடுத்துக்கணும். எவ்ரி திங், ஆல் த டைமென்ஷன்ஸ், எல்லா பரிமாணமும் முக்கியம்தான். ஆனால் அதில் வந்து கலைமகள் தான் தலைமகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அந்த பேர் கொடுத்ததும் உவே சுவாமிநாத ஐயர் தான். And that is, I think, very important. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னாக்க வாட் ஆர் த வேரியஸ் டெவலப்மெண்ட்ஸ். ஐ வாஸ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ராஜாஜி அவரே இந்த கலைமகள் ஆஃபீஸில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா கட்டுறதுக்கு மாடிப்படி ஏறி வந்து தேடி அங்கே வந்து கொடுத்துருக்காருன்னா, ஐ திங்க் தட்ஸ், அது வரலாற்றில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி there are many things. மகாகவி பாரதின்னு சொல்கிறோம். எனக்கு கொஞ்சம் இந்த மகாகவி வார்த்தையோட லிட்டில் பிட் ஆஃப் எனக்கு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் என் அப்ஜெக்ஷன். ஸ்ரீ அரவிந்தருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸ்ரீ அரவிந்தரை வந்து கேன் வி கால் ஹிம் அ போயட், கேன் வி கால் ஹிம் அ ரெவல்யூஷனரி, கேன் வி கால் ஹிம் அ கிரேட் ஸ்பிரிச்சுவல் லீடர்? ஐ மீன் ஈச் ஒன். அதில் அவரோட ஒரு ஸ்டூடெண்ட் சேத்னான்னு சொல்கிறார். ஹீ சேஸ் தட் no matter where you look, which dimension you look at Sri Aurobindo, it is an Everest, Mount Everest facing another Mount Everest. அப்படின்னா அந்த எல்லா பரிமாணத்திலையும் எல்லா ஆயாமத்திலையும் he is a giant. So it is with Mahakavi Bharati. Not only was he a revolutionary, he was a reformist. He was a great artist, a thinker, and an iconoclast. Iconoclast na enna? Built stereotypical structures that வடிச்சு to have the courage to do that, and he did that. So அதனால மகாகவி of course அது அப்படிதான் அவர் புகழ் பெற்றிருக்கார். அதனால நம்ம அந்த we use that word, but அவர் வந்து முதல்ல எழுதின ஒரு கவிதை, ஒரு ஆர்டிக்கல், ஐ எம் டோல்ட் எட்டாயபுரம் மகாராஜா அவரை அட்ரெஸ் பண்ணி he wrote a கவிதை, ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அது வந்து ஹேண்ட் ரிட்டன், அவர் கையெழுத்தில் எழுதினதை பப்ளிஷ் பண்ணியிருக்கு கலைமகள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் நாட் ஓன்லி தட், அஃப்கோர்ஸ் இது வந்து பிற்காலத்தில் அவர் வந்து 1921 காலமானார். ஆனால் இது வந்து 1932 ஜான்வரியில் ஆக்சுவலி த மேகசீன் இஸ் brought out. ஸோ அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்திருக்கு. தட்ஸ் அ பிக் திங். அதை தவிர நம்ம பார்த்தோன்னாக்க இதில் நிறைய இதான் as I was saying, இவர் we have அகிலன்கிற அவர்களும் he has written, and that is also later on his first short story இங்கே தான் இந்த மேகசீனில் வந்தது. அதுக்கப்புறமா he went on to achieve
Sahitya Academy Awards, Gyanpeeth Award, அதெல்லாம். ஸோ இன் அ வே இந்த கலைமகள் மேகசின் இது வந்து இந்த இதழ் வந்து யார் இதை தொட்டாலும் இந்த ஆல்கமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பொன்னாக அதை மாற்றிடுறது. அஃப்கோர்ஸ் சந்திரமோகன்ஜி சொன்னார் பொன்னும் தகரமாயிடலாம் கல்கண்டும். He said that, but there is something that Kalaimagal has also done for people's lives. அதே மாதிரி if we see the other contributions also, இப்போ அதுக்கப்புறம் மெயின் எடிட்டர் உவே சுவாமிநாத ஐயரோட அவரை ஹீஸ் டோல்ட் as his தலைமை மாணவர், த மெயின் டிசைப்பிள். அவர் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக இங்கே உட்காந்துட்டு he has done this work. I'm sure அவர் வந்து given all his ஒரு சிறந்த இலக்கிய கர்த்தாவாக இருந்ததுண்டு அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனாலும் he chose இங்கே வந்து இந்த மேகசின்க்கு எடிட்டராக இருப்பேன். ஐ திங்க் his contribution for 50 years அதுவும் இந்த விதையிலையும் அப்புறம் இந்த வழிமுறைக்கும் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி இப்போ இருக்கிற entire team also, if you see Kirambur, Shankara Subramaniar, they had come to my office some time back with PTT Rajan and Mr. Suresh Aurovilla vandirundanga. It was very I was very happy. Romba magrichiyoda inga endha values, the way they were trying to have the conversations ellame I was very inspired, touched by their commitment. Ennala values இப்போ today's world in any context, what are the things that are really needed, other they have given it a lot of importance. And ஒரு market place இன்னைக்கு பார்த்தோன்னாக்கி இந்த சந்தையில் the world உலகம்ங்கிற சந்தையில் there is so much of sensationalism, violence, vulgarity. இதெல்லாம் people may think இது ஈஸியாக சேலபிளாக இருக்குது, this may be what will capture the attention of the audiences. ஆனாலும் லட்சங்கள் முக்கியம் இல்லை, லட்சியம்தான் முக்கியங்கிற ஒரு நோக்கத்தோட கலைமகள் has withstood the gold standard test, and I hope and I'm sure they will do that. அதே மாதிரி நம்ம if we look back, புது கவிதையின் தந்தை என்கிற திரு பிச்சமூர்த்தி அவரோட முதல் சிறுகதையும் that came here. Now I have a little request. இந்த கதை பேர் முள்ளும் ரோஜாவும்னு. முள்ளும் மலரும் நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம், ஃபில்மும் அது மேலே ஒரு நல்ல திரைப்படமும் நடந்திருக்கு. பட் இப்போ நிறைய there are many young committed readers who want to இந்தியா பற்றி, பாரதத்தை பற்றி, தமிழ் பற்றி, அதோட லிட்ரேச்சர், கல்ச்சர் அதை பற்றி தெரியணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் இப்போ கலைமகளை எடுத்துன்னு வந்தால் ஐ திங்க் இட் வுட் பி ஆஃப் கிரேட் பெனிஃபிட். பட் அது கூட அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஷார்ட் ஸ்டோரிஸ், பழைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் கூட கம்பைல் பண்ணி இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் இட். நான் எதுக்கு சொல்கிறேன்னா அக்ராஸ் த வேர்ல்ட் ஸ்ரீ அரவிந்தரும் அதுதான் சொல்கிறேன். Now there are 3 words. There's a word called patriotism. Patriotismனா என்ன? லவ் ஃபார் யோர் கண்ட்ரி, நம்ம தேசத்துக்கு அந்த மண்ணுக்கு ஒரு உள்ள ஒரு அதுக்கோசரம் ஒரு இருக்கிற அன்பு, அது பேட்ரியாட்டிசம்ங்கிறோம். நேஷ்னலிசம்னா என்ன? அந்த அன்பு அது ஒரு ஐடியாலஜினால அந்த அன்பு, இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அன் ஐடியாலஜி தென் யூ கால் இட் நேஷ்னலிசம். பட் இன்டர்நேஷ்னலிசம்னா என்ன? அந்த ஐடியாலஜி வந்து ஒரு பவுண்ட்ரிஸ்குள்ளே நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம். இட் கோஸ் பியாண்ட் பவுண்ட்ரிஸ்னா இட் பிகம்ஸ் இன்டர்நேஷ்னலிசம். ஸ்ரீ அரவிந்தர் அதான் சொல்கிறார். ஹீ சேஸ் திஸ் ஹோல் வேர்ட் தட் the secret of the Vedas, that எல்லாருக்குள்ளும் இருக்கிற it's the same divinity, that spark within every being, every creature, every object, animate, inanimate. So adila pina how can we say that you are better, I am better, this country ends here, that country ends there? And அந்த நோக்கத்தோட தான் அவர் ஆரோவில்ங்கிற ஒரு சர்வதேச நகரத்தையும் அந்த ஐடியா was given as a gnostic community. அப்புறம் அஃப்கோர்ஸ் அன்னை அம்மானு சொல்கிறோம், இந்த மதர், அவங்க 1968 இந்த வருஷம் 55வது வருஷம் ஆரோவில்க்கு அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். பட் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சேஸ், இன்னைக்கு இந்த பாடலில் கூட இப்போ அந்த 2 யங் சிங்கர்ஸ் தே சாங் பியூட்டிஃபுல்லி. ஒரு தமிழ் பாட்டு பாடினா ராமர் நாம மனச, இட் இஸ் அன் அப்பீல் டு த மைண்ட் தட் ஹே மைண்ட் சிங் த மந்த்ரா ஆஃப் ராம. இதே கன்னடாவில் புரந்தரதாசர் என்ன எழுதியிருக்காரு, ராம மந்த்ரவ ஜபிசோ அப்படின்னு மனுஜா அப்படின்னு. ஸோ மெனி ஆஃப் தீஸ் ஐடியாஸ் இந்த லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட்
a construction, it is important. But சிலது வந்து நம்ம இன்னும் பாக்கி கல்ச்சர்ஸ் அக்ராஸ் இந்தியா வேர்ல்டும் இதை பரிமாறினா ஐ திங்க் நம்ம தமிழுக்கு ஒரு லவ், தமிழுக்கு ஒரு அன்பு, இது ஒரு இதில் இருக்கிற ஒரு க்ளோரி. நேத்திக்கு சாயங்காலம் தான் நாங்கள் ஆரோவில்லை இந்த தெர் ஆர் த 10 ஐடியல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அந்த சிறுபாணர்னு நீங்கள் நம்ம கேட்டிருப்போம், அந்த ஹோல் ட்ரெயில் எங்கெல்லாம் அவர் போனார்ங்கிற ஒரு வாக் பண்ணி ஆக்சுவலி அந்த காலத்தில் என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குது, இக்காலஜி, மியூசிக், அதில் நம்ம ராகம்லாம் வருதுல்ல, தமிழ் ராகம், ஹரிகாம்போதி, அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வி ஆர் ட்ரைங் டு லுக் அட் ஆல் ஆஃப் தேட். அண்ட் இது ஒரு 23 வருஷமாக 98லேருந்து இட் இஸ் கோயிங் ஆன். அஃப்கோர்ஸ் கோவிட்னால கொஞ்சம் 2 years we couldn't do it. ஸோ இதெல்லாம் if we see, I would also request Kalaimagal with the help of industrialists and in the மாதிரி people who really appreciate art, culture, and this is the most important value நம்ம இந்தியாவில் இருக்கிறது, the spiritual gift of India to the whole world, to the whole of the universe in a way. அதை வந்து டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் பண்ணுறதுக்கு இட்ஸ் a Himalayan task, பெரிய வேலை தான். பட் ஐ திங்க் with some support from all of us it would definitely be possible. And on that note, I also want to say that இன்னைக்கு இந்த all these awards that are being given, unfortunately எனக்கு இன்னும் இந்த புக்ஸ் எல்லாம் இவ்வளோ ஐ எம் நாட் ஸ்டில், பட் ஐ வுட் லவ் டு பி எஜுகேட்டட் அண்ட் லேர்ன். சுபா நீங்கள் எழுதியிருக்கிற சீரியல்ஸ், ஆல் ஆஃப் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு லேர்ன் தட் திருமதி லக்ஷ்மி ரமணன் எங்கள் சீனியர் கொலீகோட, ஷீ இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் அ சீனியர் கொலீக். ஐ வாண்ட் டு appreciate that. ஏன்னா நம்ம civil services sometimes bashing bureaucracy is an art, it's a fashion, but then even bureaucrats have a sensitive heart. A lot of them do a lot of things. So I'm very happy that you're a testimony, you and your husband. I don't know where sir is, if he's here. I want to appreciate that you've supported her and given her all the encouragement without following up, as Ramburji said. So I'm very happy that in the mari or these aspects, you know, one of the things in the civil service we gather a very 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 rich set of experiences. Kaalila pathingnaakka we would be in some meeting with all the top industrial honchos of a place. After 2 hours you're going to a village, Angurpaon, some accident would have happened, some child would have died. You're there trying to really be with that family with sensitivity, deal with it. Adukapro sayangalam pathingna and mari the day is filled with so many experiences of all kinds. I would say a career in the civil service, there is never a dull moment. It's full of activities. And so idella in the anubhavathalamum namba, if we can capture it, and as a spouse sometimes when you travel, I think a lot of notes in the margin that you take, it's important that posterity gets to know what are the thoughts, what are the ethical conflicts, what are the dilemmas. நம்ம ஒரு எல்லாருக்குமே இது தேவையில்லை. What are the things that the journey of life means, அதை நம்ம எப்படி தாண்டுறோம், how do we deal with it. So I think we're very happy that is happening. So once again எல்லாருக்கும், திரு பாலகிருஷ்ணன், திரு மாலன்ஜி, திரு சுரேஷ், எல்லாருக்கும் பாராட்டுக்கள். And I can only say நான் வந்து தமிழை பொறுத்த மட்டும் ஐ எம் ஞான சூன்யன், but I want to improve. எனக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது and would love to be educated by you. And not only is this award, இது வந்து Kalaimagal செய்யறது, it's almost a great thing which they deserve. So it's also a prestige for Kalaimagal that they're all coming. But I'm also sure Kalaimagal எதை தொடரதோ it gets transformed into gold. So ஒரு பெரிய ஒரு வம்சாவளியில் பாரதியார், அகிலன், அந்த வம்சாவளியோடையும் directly indirectly பிரத்யக்ஷமாகவும் பரோட்சமாகவும் நீங்கள் எல்லாரும் சேருறீங்க. So I think you also have a great future. May God bless you and wish you all the best. Thank you for bearing with me. And want to welcome you all to Auroville. It's only 2.5 hours from here. இங்கேருந்து 2.5 மணி நேரம் ஜேர்னி. அங்கே வாங்க, ஒரு சர்வதேச நகரம். இது வந்து வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு தேசத்துலேருந்து, ஐ மீன் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டன் சம்திங் பியூட்டிஃபுல். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஃப்ரீ லேண்ட். This is all something that Government of India offers: subsidized food, electricity and income tax exemption. But the point is, Annayu Sri Aurobindaru sonna madri, true synthesis of all the dimensions, spiritual progress and material progress. Idu renduthiyum namba aanmigam and பொருளாதாரம் எல்லாத்துலேயும் எப்படி ஒரு அழகான மாற்றம் and also ஒரு வழிகாட்டி for the whole world. How can we be a beacon? ஏன்னா இந்த hardcore competition,
you're seeing worldwide crisis. சும்மா ஒரு mental level-லேருந்து intellectual level solutions can never solve problems of the world. We have to transcend those, and that is what Auroville is meant to be. So we want all of you and your friends, your people to come there, experience it, and also see how you can participate. So warm welcome and a great thanks to all of you. Vanakkam.